சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மனோஜும் கனகாவும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, அதில் என்ன இருக்குது, அடுத்த வாரமே நம்ம கொடைக்கானல் போயிட்டு அங்கே இருக்க நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க இதெல்லாம் பேசிட்டு அவங்க வெளியில் வராங்க. அதே சமயம் கரெக்டாக முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் போடுறதுக்காக பர்மிஷனுக்காக வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் லீவ் வருதுப்பா, அது முடிஞ்சு வர மண்டே நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் ரூம்லேருந்து வராங்க. மனோஜ், கனகா அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா காரில் ஏற போகும்போது மீனா பார்த்தீங்கன்னா மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டு முத்துவை கூப்பிட்டு காமிக்கிறாரு. ஏங்க அங்கே பாருங்கள் உங்கள் அண்ணன் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முத்து உடனே இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மனோஜ்னு கத்தின உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் அவர் கையில் அந்த மாலையை பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தனியாக டக்குன்னு போய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கனகா பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பூ கட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. உடனே ஆமாம், அவங்க எங்கே எதுக்குடா வருவாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ண தான் வந்திருக்காங்க, சாருக்கும் அவளுக்கும் ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா சக்திவேலை கை காமிச்சு விட்டுறாரு. சக்திவேலும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார், எங்களோட மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவை நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அந்த மேலே ஏதாவது ரூம் போட போகிறோம்ல, அதுக்கு பர்மிஷனுக்காக வந்திருக்கோம், சரிடா நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியே எப்படியோ தப்பிச்சேன் சார், பயந்துட்டேன் சார், அவன் என்னை கூப்பிட்ட உடனே, நீங்கள் தான் சார் என்னை தெய்வம் மாதிரி காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட சொல்கிறாரு. சக்திவேலும் பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பிரச்சனையில் கோத்து விட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு என்ன சார் பண்ணுறது, இல்லைனா நான் மாட்டியிருப்பேன் சார், நீங்கள் தானே சார் எனக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், உனக்கு பண்ணி வச்சதுக்கு நான் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திவேல் புலம்புறாரு. அதுக்கப்புறம் வாங்க சார் வேறு யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என்னடா அந்த ரூம் வேலை என்னதாண்டா ஆச்சு, ஆரம்பிச்சா அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கூட அதுக்கு தான்ப்பா போய் பேசிட்டு வந்திருக்கேன், 2 டேஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பர்மிஷன் கிடைச்சிரும்ப்பா, நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடா சீக்கிரம் என்னன்னு பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா சரி வாங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்தும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, நம்ம ரூம் கட்டி முடிச்சோம்னா அடுத்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என்னங்க இன்னொரு ரூம் கட்ட போகிறோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு ரூமா, அதெல்லாம்ப்பா இந்த பாடி தாங்காது, அதை சொல்ல வரலை, நம்ம ரூமை கட்டிட்டு அடுத்தது என்ன, அப்பா கேட்ட மாதிரி குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு முதல்ல ரூமை கட்டி முடிப்போம் அப்புறம் அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து அந்த சமயம் வெளியில் வராங்க. இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பேப்பர் புக் படிச்சுட்டு அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே தூங்கிடுவார். இவங்க தண்ணி குடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து சிரித்து சிரித்து பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்கும். பார்த்தா முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அதான் அந்த முத்து என்ன அவகிட்ட அப்படி வழிஞ்சு வழிஞ்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு அட பாவீங்களா, இவனுங்க என்ன இப்படி மாறிட்டானுங்க இந்த பசங்க வந்ததுக்கப்புறம், இவன் என்னடானா அவகிட்ட சிரித்து பேசுகிறான், இவன் என்னடானா அவ கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கான், என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க அண்ணாமலை எழுப்புறாங்க. அண்ணாமலை இங்கே என்னதான் அண்ணாமலை நடக்குது, எங்கே அந்த விஜயா, அடியே விஜயா வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவோட அம்மா வெளியே கூப்பிட்றாங்க. அவங்களும் ஓடி வந்து என்னத்தை என்னாச்சு, நீ என்ன தாண்டி நடத்திட்டு இருக்க இந்த வீட்டில், இந்த வீட்டில் பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்குறியா இல்லையா, என்னதான் நீ பசங்களை வளர்த்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னத்தாச்சு, எதுக்கு இப்போ இப்படி திட்டுறீங்க, எதுக்கு இப்போ கத்துறீங்கன்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இன்னும் என்னடி ஆகணும், நீ உன்னோட வளர்ப்பே சரியில்லை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட சொல்லி அவனுங்க 2 பேரையும் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலையும் முத்து, ரவி இங்கே வாங்க பாட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அவங்க பாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க. டேய் கையிடுறா, என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க, ஊரில் இருக்கும்போது நல்லா தாண்டா இருந்தேன், இங்கே வந்து ஏன்டா இப்படி கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துவை திட்டுறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு. அப்புறம் அண்ணாமலையை சொல்கிறா என்னடா அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் சொன்னாலாம் கேட்க மாட்டானுங்கம்மா, நீயே சொல்லுமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வர வர பயம் இல்லைல்ல அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும் அந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு? ஆ நீ என்னடான்னா அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு கிச்சனில் நின்று பேசிட்டு இருக்க. இவன் என்னடான்னா வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃபி தான் பாட்டி எடுத்துட்டு இருந்தேன். அது என்னடா செல்வி? செல்வின்னு இன்னொரு பொண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி செல்வி இல்ல பாட்டி, செல்ஃபி பாட்டி. ஃபோட்டோ எடுக்கிறது. செல்ஃபினா நம்மளே ஃபோட்டோ எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னவோ அ வர வர உன்னோட இதுவே ஆக்டிவிட்டியே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ திட்ட ஆரம்பிச்சுறாங்க. நீ என்னதான் முத்து பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்குடா அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? நீ இந்த மாரி இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவையும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, எதிர்ல வந்து உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சோஃபால உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, மொத்த பழியும் தூக்கி ரவி மேல போட்டுறாரு. பாட்டி நான் எதுவுமே பண்ணல பாட்டி. அவரு தான் பாட்டி வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வா ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணி என்ன வா வான்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, வாய பொளந்துட்டு பார்க்குறாரு. அடி பாவி என்ன கோத்து விட்றியேடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீனாவ கேட்குறாங்க, நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. மீனா பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல பாட்டி. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். கரண்ட் பில் கட்டலன்னா கரண்ட்ட புடுங்கிடுவாங்கல்ல. அதுக்காக தான் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, ஆமா பாட்டி. அதுக்கும் நான் உங்கள சும்மா இங்க இருக்க வச்சிட முடியுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ அதெல்லாம் அண்ணாமலை பார்த்துப்பான்டா. நீ எதுக்குடா அதெல்லாம் போய் இந்த பசங்ககிட்ட பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவையும் முத்துவையும் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாட்டி. இதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட பேசவே மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றாங்க, "இல்ல பாட்டி எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக தான் பேசணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கரண்ட் பில் கனெக்ஷன்லாம் இருக்கட்டும். நீங்க தனியா கனெக்ஷன் குடுத்துக்காதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து, மீனாலாம் பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க திரு திருன்ட்டு. "அதெல்லாம் இதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்துக்குவான். இதுலலாம் நீங்க தலையிடாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயாவ திட்ட ஆரம்பிச்சுறாங்க. "என்ன விஜயா நீ பசங்கள இப்படி வளர்த்து வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் முத்து உங்ககிட்ட தானே வளர்ந்தான். என்கிட்ட இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தான். உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கெட்டு போயிட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா, "நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் பாட்டி பேசினோம். நீங்க எதுக்கு பாட்டி இப்ப இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்லியா கூட பேசக்கூடாதுடா. அதுக்கப்புறம் ஊர் உலகம் தப்பா பேசும். இவனுக்கு பையனா இருந்துக்கிட்டு இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கத்துக்கோங்க. அவன்லாம் சின்ன வயசுல எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு பையனா பொறந்துட்டு இப்படி இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டி பார்த்தீங்கன்னா முத்துக்கும் ரவிக்கும் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "சரி விடுங்கம்மா, அவன் சும்மா தானே ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அது எப்படிடா விட முடியும்? கடைசியில நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தானே பதில் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் ஸ்ருதிக்கும், மீனாக்கும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. "இத பாருங்கம்மா, நீங்க தான் உஷாரா இருந்திருக்கணும். சின்ன பசங்க நீங்க, பொம்பள பசங்க வேற. இந்த பசங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. "இவனுங்களலாம் நீங்க நம்பாதீங்க. இவனுங்க கிட்ட பேச்சே வச்சுக்காதீங்க. அவனுங்களோட ஆக்டிவிட்டியே சரியில்ல. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையாயிடும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்டயும், ரவிக்கிட்டயும் கேட்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, "நாங்களே இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச மாட்டோம். எங்களுக்கும் இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வீராப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நீங்க போய் உங்க வேலைய பாருங்கன்னு" சொல்லிட்டு மீனாவையும், ஸ்ருதியும் நைஸா அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கவங்க அவங்க வேலைய பார்க்க போறாங்க. அந்த சமயம் கரெக்ட்டா மனோஜ் வரான். மனோஜ் வந்ததுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா, மனோஜ கூப்பிட்டு, "என்னடா எங்க போயிட்டு வர? இவ்வளோ நேரம் ஆள காணோம்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல பாட்டி வேலை விஷயமா போயிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணணும்டா. இருக்கதுல இவன் தான் பெரியவன். முதல்ல இவனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "பாட்டி பாட்டி எனக்கு இப்பலாம் எந்த கல்யாணமும் வேணாம். நீங்க அவசரப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்டயும், ரவிக்கிட்டயும், "பாருங்கடா இவன மாரி தான் இருக்கணும். கல்யாணம் நாங்களே பண்ணி வைக்கிறோம்னு சொல்றோம் வேணான்றாங்க. நீங்க என்னடான்னா அந்த பசங்ககிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. மனோஜ் கிட்ட கத்துக்கோங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு" பார்த்தீங்கன்னா அட்வைஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயா கிட்ட, "சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. நீ பார்க்குறியா இல்ல ஊர்ல நானே ஒரு பொண்ண பார்க்கட்டுமான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இல்ல அத்த நானே பார்க்குறேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு இன்னும் எதுவும் செட் ஆவல." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயா சொல்றாங்க. "இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அத்த. இப்ப தான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் விட முடியாது விஜயா. சீக்கிரமே இவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணு. 2 பேரும் வேற ஆளே சரியில்ல. இவனுங்க 2 பேரும் எப்ப எந்த நேரத்துல என்ன பண்ணி வைக்க போறானுங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம மனோஜ் கல்யாணத்த முடிக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "அம்மா இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. மீனாவும், ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "வாடியம்மா நம்ம ஓடிடலாம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ரூம்குள்ள ஓடிர்றாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, "கட்சிலா பார்றா இவன் பாட்டி எதுல நல்லவனா ஆயிட்டான். நம்ம கெட்டவங்களா ஆயிட்டோம்னு" சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்டயும், ரவிக்கிட்டயும், "டேய் பாட்டி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கடா. ஏன்டா இந்த மாரிலாம்
நல்லா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரிப்பா நாங்க பார்த்து நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மீனாவும் ஸ்ருதியும் இருக்கிற ரூமுக்கே போறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "டேய் இந்த பக்கம் போங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. அவர் ஷோரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி பார்த்தீங்கன்னா, கிரிஷோட பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வராங்க. கிரிஷ கூட்டு வந்து மனோஜ் கிட்ட விட்டுட்டு, "நீ இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இவன இங்க வச்சு பார்த்துக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நீ என்ன விளையாடுறியா? ஷோரூம்ல எப்படி நான் அவன வச்சு பார்த்துக்க முடியும்? நான் வந்து அவன ஒரு நாள் வெளிய கூட்டு போறேன். நீ இப்ப அவன கூட்டு போன்னு" சொல்றாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா, "நீங்க என்ன பண்ண போற? இருக்கிறதெல்லாம் ஒர்க்கர்ஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீ எல்லாத்துலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீ இவன பார்த்துக்கோ. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் என்னால முடியாது" அப்படின்னு சொல்றாரு. "ஒரு நிமிஷம் வா உன்கிட்ட தனியா பேசணும்னு" சொல்லிட்டு மனோஜ கூட்டு போய், "என்ன நினச்சிட்டு இருக்க? அவன் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன இப்படி பேசுற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுக்குன்ட்டு ஷோரூம்ல எப்படி நான் வச்சு பார்த்துக்க முடியும்?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் கேட்குறாரு. "நான் உனக்கு டைவர்ஸ் பண்ணணுமா வேணாவா? டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணணுமா வேணாவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "பண்ணணும் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பன்னா நீ கிரிஷ பார்த்துக்கோ. நீ கிரிஷ் கூட எப்படி பழகுற? அவன் கூட எப்படி நீ டைம் ஸ்பெண்ட் பண்றத பொறுத்து தான் என்னால உனக்கு டைவர்ஸ் குடுக்குறதோ, இல்ல இந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்றதோ என்னால ஒரு முடிவு எடுக்க முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா, "அவன் ஆல்ரெடி அப்செட்டா இருக்கான். அவன பார்த்துக்கிறேன்ற பேர்ல நீ அவன ரொம்ப ஹர்ட் பண்ணிடாத" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "எல்லாரும் சேர்ந்து என்ன தான் ஹர்ட் பண்றீங்க. அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ விட்டு போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரிஷ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, "இதோடா மனோஜ் டாடி தான் உன்ன பார்த்துக்குவாரு. நீயும் ஒழுங்கா நல்ல பையனா இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜீவா வந்து, "என்ன சார் அவன இங்க விட்டுட்டு போறாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன ஜீவா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிரிஷ பார்த்தீங்கன்னா, "டேய் இங்க வாடா" அப்படின்னு கேட்குறாரு. "என்னால வர முடியாது. எனக்கு உங்கள புடிக்காது. நான் எதுக்கு உங்க கிட்ட வரணும்?" அப்படின்னு கேட்குறாரு. "இது வேறயா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலம்புறாரு. "சரி, உனக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிரிஷ் பார்த்தீங்கன்னா, "நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, நீங்க குட். இல்லன்னா நீங்க பேட்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன கேள்வி கேளு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜீவா பார்த்தீங்கன்னா, "என்ன சார் அவன் கேட்கறதுக்கு உங்களால ஆன்சர் சொல்லிட முடியுமான்னு?" கேட்குறாங்க. "சின்ன பையன் தானே ஜீவா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிடலாம். அப்படி என்ன பெருசா கேட்டுற போறான்?" அப்படின்னு "கேளுடா என்னடா கேள்வி கேளுடா" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ரூம். அதுக்கு டோர் கிடையாது, விண்டோ கிடையாது, வால் கிடையாது. "அது என்ன ரூம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா கேள்வி இது? எதுவுமே கிடையாதுன்னு அது என்ன ரூமுன்னு கேட்குற?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் முழிக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.